ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பெரிய ஒரு குண்டு தூக்கி போடணுன்னு தான் வந்தேன். என்னன்னா பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். என்னடா இப்படி ஒரு கேவலமான தம்ப்நெயில் வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலாக கேவலமான தம்ப்நெயில் இல்லை, இது நிதர்சனமான உண்மை. 2026லேருந்து 2030 நீங்கள் படிக்க போகிறீங்க, அதாவது 2029 முடி படிக்க போகிறீங்க. இந்த 4 வருஷம் கழிஞ்சு உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் சூட்டிப்பாக இருக்க முடியும். அண்ட் ஆல்சோ நல்ல கரியர் ஆப்ஷனை சூஸ் பண்ண முடியும். சரி, இப்போ சிஎஸ்சி தான் மோகம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. எல்லாத்துக்கும் சிஎஸ்சி தான் விருப்பம். நீங்கள் கேட்டு பாருங்களேன், ஒரு பையன்கிட்ட போய் கேட்டு பாருங்கள், உனக்கு என்ன டிபார்ட்மெண்ட் பிடிக்கும் அப்படின்னா 10 பேர்த்தில் 7 பேர் 6 பேர் பக்கம் சிஎஸ்சி தான் சொல்லுவான். அதுக்கப்புறம் தான் ஈசி, அதுக்கப்புறம் தான் ட்ரிபிள் இ, அப்புறம் தான் மெக்கானிக்கல். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த சிஎஸ்சியை விட ஏஐ ரொம்ப விரும்புகிறாங்க அப்படிங்கிறது தெரியும். ஏஐ தான் வாழ்க்கை, ஏஐ தான் ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போகிறாங்க. ஸோ இருந்தாலும் இந்த சிஎஸ்சி ஓட விஷயம் விடுறதே கிடையாது. ஏன்னா சிஎஸ்சியில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பிராண்டிங் பண்ணுறதுக்குனே கல்லூரிகள் நிறைய கோர்சஸ் வச்சுருக்காங்க. ஏன்னா அப்போ தானே அந்த கல்லூரியில் போய் சீட் ஃபில் ஆகும், அந்த கல்லூரியில் போய் நீங்கள் படிப்பீங்க. சிஎஸ்சியே பார்த்திங்கன்னா பிளென்டி ஆஃப் கோர்சஸ் வச்சுருப்பாங்க நிறைய கல்லூரிகளில். மெக்கானிக்கல், சிவில், ட்ரிபிள் இ இதிலெல்லாம் சீட்டு கம்மியாக தான் ஃபில் ஆகும், அவங்களுக்கே தெரியும். அதனால் சிஎஸ்சியில் நிறைய சீட்ஸ் வச்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா சிஎஸ்சியில் எவ்வளோ பிரான்ச் இருக்குது. சிஎஸ்சி ஸ்பெஷலைசேஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறையா இருக்குது. ஏஐடிஎஸ், ஏஎம்எல், சைபர் செக்யூரிட்டி, ஐஓடி, சைபர் சிஎஸ்பிஎஸ், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன்ஸ், இந்த மாதிரி கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு கல்லூரியில் போய் சேர்ந்தீங்கன்னா ஒரு 4 சிஎஸ்சி கோர்ஸாவது கண்டிப்பாக இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் எது எடுத்தாலும் சரி, ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். 2024லையும் 2025லையும் பெரிய லெவலில் லே ஆஃப் நடந்திருக்குது. ஏன் இந்த லே ஆஃப், எதனால் இந்த லே ஆஃப், இந்த இம்பேக்ட் எதனால் நடந்ததுன்னு பார்த்துட்டு இந்த இம்பேக்ட்டு ஓவர் கம் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும். ஃப்யூச்சரில் ஐடி டவுன் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா ஐடி பார்த்திங்கன்னா வளர்றக்கும் வாய்ப்பு இருக்குது, டவுன் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. ஏஐ வந்தனால ஆக்கிரமிச்சிரும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை, மறுக்க முடியாத உண்மை. கண்டிப்பாக ஏஐ ஆக்கிரமிச்சிரும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஏஐ அப்படின்னு ஒரு ஃப்யூச்சர் இருந்தாலும் நம்ம ஒரு பக்கம் நம்மளுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணி நம்ம அப் டு டேட் இந்த ட்ரெண்டுக்கு, இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி இருந்துக்கிட்டால் நமக்கு எப்போவுமே வேலை பறி போகாது. இல்லைனா நீங்கள் ஃப்யூச்சரில் 10 வருஷம் கழிஞ்சு நல்ல ஒரு ஜாப் இருந்தாலும் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் உங்களுக்கு அந்த இடத்துல வேலை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போது எக்ஸ்பீரியன்ஸ் ஆன கேண்டிடேட் கூட தூக்கிட்டு இருக்காங்க. 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் லட்சக்கணக்கில் வாங்கிட்டு இருந்தாலும் அவங்களையும் தூக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பிகாஸ் ஏஐ ஓவர் கம் பண்ணுது. அதுக்கு பதிலாக ஃப்ரெஷர்ஸ் எடுத்துகிட்டு போயிடலாம், வெறும் 10,000 15,000 சம்பளத்துக்கு ஃப்ரெஷர்ஸ் எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அவங்கள லே ஆஃப் பண்ணுறாங்க. யாரை? எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டை. ஏன்னா பழசை தூக்கி எறிஞ்சிட்டு புதுசை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு சில கம்பெனிஸ் பண்ணுது. ரீஜெனரேட் பண்ணுறாங்க கம்பெனியை. அண்டு யூஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்தால் தானே, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்தால் தானே இந்தியாவில் நிறைய கம்பெனிஸ்க்கு வேலை வாய்ப்பை கொடுக்க முடியும். அங்கே அங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மந்தமாக இருந்ததுன்னா, ப்ராஜெக்ட்ஸ் மந்தமாக இருந்ததுன்னா எப்படி கொடுக்க முடியும்? ப்ராஜெக்ட்ஸ் ரொம்ப டவுனாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எப்போ அப்கிரேட் ஆகும்னு சொல்ல முடியாது, எப்போ வேணாலும் ஆகலாம். ஏன்னா புது புது ப்ராடக்ட்ஸ் அண்ட் புது இதெல்லாம் வரும்போது, உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் வரும்பொழுது தான் இங்கே ஐடி டெவலப் ஆகும். சரிங்களா? ஸோ அதனால் ஐடி டவுனும் ஆகலாம், அப்போ ஆகலாம். இப்போது மாஸ் லே ஆஃப் நடந்துகிட்டு இருக்குது. ஏஐனாலையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது என்னங்கிறது பார்த்துருவோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி இருக்க சேலஞ்ச் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இன்றைக்கி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாமா கேட்டால் எடுக்கலாம். ஆனால் என்ன நிலவரத்தில் இருக்குது, என்னெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அது எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு சிஎஸ்சி எடுங்க. ஏன்னா சிஎஸ்சி ஸ்பெஷலைசேஷன் எடுக்கிறத விட சிஎஸ்சி எடுக்கிறது நல்லது. ஏஐடிஎஸ், ஏஎம்எல், ஐஓடி, சைபர் செக்யூரிட்டி இந்த கோர்சஸ் எல்லாம் எடுக்கிறத விட, ஐடி இதெல்லாம் எடுக்கிறத விட சிஎஸ்சி எடுக்கிறது நல்லது. ஏன்னா ஏஐனா அது ஒரு வட்டத்தில் மாட்டிக்குவீங்க, சைபர் செக்யூரிட்டினா அந்த ஒரு வட்டத்தில் மாட்டிக்குவீங்க. சிஎஸ்சினா ஆல் ஓவர் எல்லாமே கற்றுக்கலாம். கோர் வித் ஏஐ தான் இன்றைக்கி பெனிஃபிட். ஏஐயும் கற்றுக்கணும், கோரும் கற்றுக்கணும். சிஎஸ்சிங்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோர்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் ஏஐயே கற்றுக்கணும். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர் உங்கள் கையில் தான் இருக்கும். நிறைய சம்பளத்தோட வாழ்க்கையை ஜமாய் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், என்னென்ன லே ஆஃப் நடந்திருக்கு பார்க்கலாம். இப்போ நான் பாசிட்டிவ் சொல்லிட்டேன், நெகட்டிவ் சொல்லிட்டேன். இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். 2024 பார்த்திங்கன்னா 2025 கம்பேரிட்டிவ்லி போட்டிருக்காங்க. 2024 பார்த்திங்கன்னா 14,000 பேர் லே ஆஃப் பண்ணுங்க. அமேசான் 13,000 பேர் பக்கம் 2025 27,000 பேர் மொத்தம் 2 வருஷத்தில் தூக்கியிருக்காங்க. மெட்டாலையும் 3,700 பேர், கூகுள்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,582 பேர், அண்ட் மைக்ரோசாஃப்ட்டில் கிட்டத்தட்ட 15,000 பேர்
5ல் தூக்கியிருக்காங்க. அண்ட் டாட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா 12,000 பேர், டாடா கன்சல்டன்சி டிசிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்களில், சேல்ஸ் ஃபோர்ஸில் 7,000 பேர், அண்ட் இன்டெல்லில் 15,000 பேர், அதுக்கப்புறம் ஐபிஎம்மில் 3,900 பேர், அதுக்கப்புறம் வந்து சிஸ்கோவில் 4,000 பேர். நான் சொல்கிறேன் 2025 மட்டும் இங்கே படித்து சொல்லிட்டு இருக்கேன். 2025 இந்த ஆரஞ்சு கலர் இருக்குது, அதில் லே ஆஃப் அதிகமாக இருக்குது பாருங்கள். ஸோ அடுத்து வந்து ஆக்செஞ்சரில் 12,000 பேர். மொத்தம் 2025 மட்டும் 85,272 பேரை தூக்கிட்டு மொத்தம் இந்த 2 வருஷத்தில் 1,23,690 பேர் தூக்கியிருக்காங்க அப்படிங்கிறது நிலவரம் சொல்லுது. ஸோ இது வந்து ஐடிக்கான சரிவா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சரிவு தான். ஏஐ வந்தனால அண்ட் எக்கானமிக்னாலையும் அண்ட் இன்ஃப்ளேஷன்னாலையும் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் அங்கேருந்து வர்றதில்லைங்கிறனாலையும் அண்ட் தேவையில்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க கம்பெனியை, அதனாலையும் நிறைய விஷயங்கள் அதான் இங்கே சொல்கிறாங்க. எக்கனாமிக் ஸ்லோ டவுனு, ஓவர் ஹையரிங் டியூரிங் பேண்டமிக் டைமில் நிறைய பேர் எடுத்துட்டாங்க. அதனால் ஏஐ அண்ட் ஆட்டோமேஷன் வந்ததுனால எல்லாமே டூல்ஸ் வச்சு அதுவே பண்ணிக்கிறாங்க, அவங்களே பண்ணிக்கிறாங்க. அப்புறம் எதுக்கு மேன் பவர்? பிஸ்னஸ் ரீஸ்ட்ரக்சரிங், காஸ்ட் ரிடக்ஷன். ஆமாம், நிறைய பேர் எடுத்தால் அவங்களுக்கு சம்பளம் நிறைய கொடுக்கணும், அதுக்கு ஏஐ வச்சு எல்லாமே பண்ணிட்டு போயிட்டு நல்ல வேலைக்காரனை வச்சு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நல்ல ஸ்கில் உள்ளவனை வச்சுட்டு மீதி இருக்கவங்களும் தூக்கிட்டு சம்பளத்தை கம்மி பண்ணால் கம்பெனிக்கு தான் லாபம், அதுதான் பண்ணுறாங்க. மார்க்கெட் அன்சர்டினிட்டி. ஸோ மார்க்கெட் அன்சர்டினிட்டினா என்ன? இன்ஃப்ளேஷன் கிரியேட் ஆன் அன்பிரடிக்டபிள் பிஸ்னஸ் என்வரைன்மெண்ட். அதான் சொல்ல பண வீக்கம்னு சொல்லுவாங்க, ஒரே இடத்துல தேங்கி நிற்கிறது. ஸோ இதனால் என்ன ஆகும்னா வேலை வாய்ப்புகள் கம்மியாகுது. லே ஆஃப்க்கு காரணம் இதெல்லாம் தான். ஸோ இம்பேக்ட் ஆன் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன இம்பேக்ட் அப்படிங்க? சேலஞ்சஸ் பாருங்கள். ஃபேவர் ஜாப்ஸ் ஓப்பனிங், அதாவது லெஸ் நம்பர் ஆஃப் வேக்கன்சி இன் கம்பெனியில் வேக்கன்சி ரொம்ப கம்மியாகிட்டு இருக்குது. ஜாப் ஆஃபரிங் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்தாலும் வேக்கன்சி கம்மியாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர் தேவைப்படுவாங்க. அண்ட் ஒரு காலேஜில் வந்து 200-300 பேர் எடுத்துப்போம். இன்றைக்கி ஒரு கம்பெனியில் 6-7 பேர் எடுக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. பார்த்துக்கங்க, எம்என்சியில் ஹையர் காம்படிஷன், மோர் ஸ்டூடெண்ட்ஸ் காம்படிட்டிங் லிமிடெட் ஜாப்ஸ். அதுதான் உங்கள் கூட நிறைய பேர் இருக்காங்கல்ல ட்ராவலிங்கில். இன்றைக்கி மட்டும் இன்ஜினியரிங் 2.25 லட்சம் பேர், 2,45,000 பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் மட்டும். இது போக இந்தியா ஃபுல்லாக நீங்கள் கணக்கு வச்சிங்கன்னா ஸோ இன்ஜினியர்ஸ் மட்டுமே அவ்வளோ இருக்காங்க. இவ்வளோ பேர்த்துக்கும் வேலை கொடுக்கணும். இதில் பிஎஸ்சி முடித்தவங்க வேறு இருப்பான். ஸோ ஹையர் காம்படிஷன் இருக்குது. ஸ்கில் ரெக்யூர்மெண்ட் தேவைப்படுது. இன்றைக்கெல்லாம் ஸ்கில் இல்லைனா எதுவுமே பண்ண முடியாது. அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் பிளேஸ்மெண்ட் ப்ரெஷர். கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண, வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ண. நிறைய பேர் லைக் பண்ணிங்கன்னா தான் போய் சேரும், அப்போ தான் இந்த விஷயம் தெரியும். பிளேஸ்மெண்ட் ப்ரெஷர். ஸோ இதெல்லாம் தான் சேலஞ்சிங்காக இருக்குது பசங்க முன்னாடி. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா லேர்னிங் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ். என்ன இந்த காலத்துக்கு தேவையோ, என்ன அந்த கம்பெனிக்கு தேவையோ அதை நீ படி. இன்றைக்கி வந்து ஜாவாவோட நிப்பாட்டாமல் C++ஓட நிப்பாட்டாமல் அடுத்தது என்ன பைத்தான் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு பைத்தான், அதுக்கப்புறம் என்ன தேவையோ எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸும் கற்றுக்கணும் அப்படிங்கிறது இப்போவே நீங்கள் நான் அந்த 4 வருஷத்துக்குள்ளேயே கற்றுக்கிட்டிங்கன்னா தான் இன்டர்வியூ போகும்போது அவங்க கேட்கும்போது உங்கள் கையில் என்ன இருக்குன்னு தெரிய வரும். பில்டிங் ஸ்ட்ராங் போர்ட்ஃபோலியோஸ். ஸோ கண்டிப்பாக உங்கள் போர்ட்ஃபோலியோ, நல்ல ப்ராஜெக்ட்டு, நல்ல ஸ்டார்ட் அப் கம்பெனியில் ஒரு வேலை, அதாவது படிக்கும்போதே வேலை ஸ்டார்ட் அப் கம்பெனியில், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இன்டர்ன்ஷிப்பு, இதெல்லாம் தான் உங்களை வளர்க்கும் ஒரு போர்ட்ஃபோலியோவை. கெயின் சர்டிஃபிகேஷன் நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலம் பண்ணி வாங்கி வைங்க. ஃப்ரீலான்சிங் பண்ணுங்கள், அதை தான் நான் சொன்னேன். ஃப்ரீலான்சிங் அண்ட் ஸ்டார்ட் அப்ஸ். நீங்கள் வந்து ஃப்ரீலான்சிங் அப்படின்னு ஒன்று இருக்குது, நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது. ஸோ அது நீங்கள் படிக்கும்போதே உங்கள் திறமையை வச்சு ஃப்ரீலான்சிங் பண்ணால் தட் இஸ் ஆல்சோ கன்சிடர் அஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் எதில் கம்பெனியில் அது எக்ஸ்பீரியன்ஸை கன்சிடர் பண்ணிக்குவாங்க. புரிஞ்சுதா? ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் வந்து பண்ணணும். அண்ட் ஃபியூச்சர் டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா எதெல்லாம் பாரு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், க்ளவுட் கம்ப்யூட்டிங், சைபர் செக்யூரிட்டி, டெவப்ஸ், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ஜென்ரேட்டிவ் ஏஐ, இதெல்லாம் தான் ஃபியூச்சர் டெக்னாலஜி. இந்த பாதையை நோக்கி தான் நீ போகணும். சிஎஸ்சி எடுத்தாலும் சிஎஸ்சி கூட இந்த விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சு வைக்கணும், முக்கியமாக ஏஐ. அண்ட் ஸ்கில்ஸ் என்ன நீடட் இப்போ தான் நான் சொல்லி முடித்தேன். இருந்தாலும் என்ன லாங்குவேஜ் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஒரு பைத்தான், ஒரு ஜாவா, டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம், SQL, அப்புறம் ஏவிஎஸ் க்ளவுடு, சைபர் செக்யூரிட்டி, இந்த மாதிரி ஒரு 4 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், 4 அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சாலே போதுமானது. 4 விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மெயினாக பைத்தான், ஜாவா, டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம், SQL, இதை நீங்கள் தெரிஞ்சு வைங்க. நான் சொல்கிறது இன்டர்வியூக்குள்ளே, உங்களுடைய 4th இயர்க்குள்ளே. சாஃப்ட் ஸ்கில், கம்யூனிகேஷன்ஸ் நல்லா டெவலப் பண்ணுங்கள். டீம் ஒர்க், அதாவது உங்களுக்கு ஒரு டீம் இருக்கணும், அதாவது டீம் ஒர்க்காக பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து எப்படி தயாராகணும்னு பார்த்துக்கோங்க. லீடர்ஷிப், நிறைய ரெப்ரசன்டேட்டிவ் அண்ட் ப்ராஜெக்ட் லீடர், அண்ட் நீங்கள் வந்து வழி நடத்துறது நீங்களாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. லீடர்ஷிப்.
ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டி உங்களுக்கு தெரியணும், மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்லு தேவை, டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணணும், அடாப்டபிலிட்டி, எதுனாலும் நான் பண்ணுவேன், ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸாக நான் பண்ணுவேன், எதுனாலும் அடாப்ட் பண்ணி நான் பண்ணுவேன், எவ்வளோ நேரம்னாலும் நான் வந்து டெடிக்கேட்டாக பண்ணுவேன் அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அந்த இன்வால்மெண்ட் அதுதான். ஸோ இந்த சாஃப்ட் ஸ்கில்லெல்லாம் கண்டிப்பாக தேவை. இதெல்லாம் நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் வளர்த்துக்கணும். ஃப்யூச்சரில் இப்போவே நீங்கள் வந்து ஃபஸ்ட் இயர்லேருந்து ரைட் ஃப்ரம் ஃபஸ்ட் இயர்லேருந்தே வளர்த்துக்கணும். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஸ்டே எம்ப்ளாயபிள். அண்ணன்கிட்டையோ இல்லை யாருக்கிட்ட யாராவது வேலை இழந்தாங்கன்னா இதுதான், இதை தெரிஞ்சுக்கிட்டாலே வேலை இழக்க மாட்டாங்க. என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா லேர்னிங் நியூ டெக்னாலஜி, ஏர்ன் சர்டிஃபிகேஷன். நான் சொன்னேன் படிக்கும்போதே நீங்கள் வந்து நிறைய சர்டிஃபிகேட்ஸ் வாங்கி வைக்கணும். பில்டிங் ப்ராஜெக்ட் ஏதாவது பண்ணிடு, 1 அல்லது 2 ப்ராஜெக்டாவது ஒழுக்கமாக பண்ணி முடிச்சிரு. கம்ப்ளீட் இன்டர்ன்ஷிப் வந்து ரைட் ஃப்ரம் செகண்ட் இயர்லேருந்து, அட்லீஸ்ட் செகண்ட் இயர்லேருந்தாவது நீ இன்டர்ன்ஷிப் போகணும். பிளென்டி ஆஃப் இன்டர்ன்ஷிப் போகிறக்கு ட்ரை பண்ணு, அதில் சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி இப்போ பாரு. அண்ட் நெட்வொர்க் வித் ப்ரொஃபஷனல்ஸ், நீ வந்து உன்னுடைய அலுமினி கிட்ட டைப் பண்ணப்பார், நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் கூட டைப் பண்ணப்பார். நிறைய நல்ல ப்ரொஃபஷன்ஸ்னால் புரியுதில்லை நான் சொல்கிறது, அலுமினி அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெக்னீஷியன்ஸ், டெக்னாலஜி தெரிஞ்சவங்க, அண்ட் ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் முறையில் நீங்கள் வந்து ஒரு நெட்வொர்க்கை க்ரியேட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து உலகம் தெரியும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு எங்கே போனாலுமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அண்ட் உங்களுக்குமே ஒரு ஸ்கில் டெவலப் ஆகும். ப்ராக்டிஸ் இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லு, ப்ராக்டிஸ் இன்டர்வியூ ரெகுலர்லி. கண்டிப்பாக செகண்ட் இயர்லேருந்து அந்த இன்டர்வியூவோட ப்ராக்டிஸ் வந்து கண்டிப்பாக வேணும். அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, அந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து கிளியர் பண்ணுறது, ஜிடி கிளியர் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு ஸ்கில்லாக வச்சுக்கிட்டு தான் இன்டர்வியூவில் பாஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்ப்ளாயபிளாக ஸ்டே ஆகிறதுக்கு இதெல்லாம் முக்கியம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு சக்ஸஸ்ஃபுல் கரியர் அமையணும்னா நீங்கள் இப்போ பார்த்த விஷயங்கள்லாம் பண்ணணும். சிஎஸ்சி மட்டும் கிடையாது, எந்த குரூப் எடுத்தாலுமே நீங்கள் இந்த விஷயம்லாம் பண்ணணும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு கோர்ஸோட, அடுத்த ஒரு காலேஜோட, அடுத்த ஒரு டிஎன்ஏ வீடியோவோட, அடுத்த ஒரு கரியர் கைடன்ஸ் வீடியோவோட வரேன். அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் சேர்த்துருங்க. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சா தான் நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட், நல்ல ஒரு கம்பெனியில் வேலை வாய்ப்பு வாங்க முடியும். ஏன்னா இன்றைக்கெல்லாம் ஒரு கல்லூரியில் வந்தாங்கன்னா 60 பேர் இருக்கானா ஒரு 6 பேரை தான் வேலைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க ஒரு கிளாஸில். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த 6 பேருக்கு தான் புத்தி இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படி தான் இருக்குது. கம்பெனி அதுதான் எதிர்பார்க்குது. எனக்கு வந்து அதிபுத்திசாலிக்கு வேண்டாம், எனக்கு வந்து என் கம்பெனிக்கு ஏற்று என்னுடைய வேலை பண்ணுறதுக்கு, என்னுடைய ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்கு என்ன திறமை இருக்கோ அதை தான் அவங்க பார்க்குறாங்க. புரியுதா? அதிபுத்திசாலி, கான்ஃபிடன்ஸ், ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்காங்க, அதெல்லாம் வேண்டாம். மார்க்கு கீர்க்கு இதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. அவங்களுக்கு தேவை ஸ்கில்லு. ஸோ அதனால் உங்களுடைய சிஜிபிஏ நீங்கள் நல்லா படித்து நீங்கள் நல்ல ஒரு ஸ்கோர் எடுத்தாலும் உங்களுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணால் மட்டும்தான் இன்றைக்கி வேலை. இது நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன். தயவு செய்து சிஎஸ்சியை புதைச்சிடாதீங்க. சிஎஸ்சி படித்து நல்ல வேலை வாங்க பாருங்கள். காம்படிஷன் ஹெவியாக இருக்க போகுது. லே ஆஃப் ஒரு பக்கம் நடந்தாலும் ஒரு பக்கம் நீங்கள் திறமை வளர்த்தா தான் நீங்கள் அதில் ஸ்டேபிளாக இருக்க முடியும். இல்லைனா நீங்களும் கீழே போயிடுவீங்க. நான் பயப்படுத்துறதுக்காக இந்த வீடியோ போடலை, பயப்படுத்துறதுக்காக இந்த தம்ப்நெயில் போடலை. இது ஒரு அவேர்னஸ் வீடியோன்னு நினச்சிக்கோங்க. நன்றி, வணக்கம். ஏதாவது உங்களுக்கு தப்பாக ப்ராஜெக்டாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. நான் உங்களுக்கு புரியறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறேன். ஸோ அதனால் சிஎஸ்சி எடுத்தாச்சு, எனக்கு வேலை கிடச்சிருச்சு. அதனால் ப்ரையாரிட்டி அதுக்கு தான் ஜாஸ்தி. சிஎஸ்சியில் தான் வேலை கிடைக்கும்ட்டு இல்லை, என்ன கோர்ஸ் எடுத்தாலுமே நீங்கள் அதில் ஸ்கில்லை டெவலப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.